இந்த வீடியோவில் தனுஷ் என்ன பேசுகிறாங்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம். போதிலேயே இந்த மாதிரி வெற்றிகரமாக ஒரு ரத்த தானம் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆனா இப்ப ஏன் திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்கன்னு கேட்குறாங்கன்னு தெரியல. இது என்ன திடீர்னு கூடின கூட்டமா? உண்மைதான். திடீர்னு கூடின கூட்டம் இல்லை. அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய ரசிகர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டம் தான். ஆனால் அவருக்கு முன்னாலே அவருடைய படங்களை பார்த்து அவரை ரசித்து வந்த கூட்டங்கள் நிறைய இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாப்புல. 2002 ஒரு ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு என்னை தூக்கி என்னை தாங்கி தோளுக்கு தோல் கொடுத்து என் நல்லது கெட்டதுல என் கூட இருந்து என் வழித்துணையா எனக்கு வழிகாட்டும் தீப்பந்தங்களா யார் வந்தாலும் போனாலும் யார் வாய் என்ன பேசினாலும் நாங்க இருக்கோம் 24 வருஷமா என் கூட நிக்கிற தூண்கள். இது உண்மைதாங்க. அதாவது யார் வந்தாலும் போனாலும் அப்படிங்கிறது அவருடைய பர்சனல் மேட்ரு, அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய எல்லா கஷ்ட காலகட்டத்திலையும் அவர் நன்மையிலையும் தீமையிலையும் அவருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கத்தில் அவங்க கூட கடைசி வரை 2002 2026 வரைக்கும் கூட இருந்தவங்க யார் தான் அவங்களோட ஃபேன்ஸ். அவர் தான் அவர் பெருமையாக சொல்கிறாப்புல. ஆனால் அவருடைய வார்த்தைகள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் மக்கள் இப்போ சமூக வலைதளங்களை பார்க்கும்போது இவர் பொலிட்டிக்கல் வராரு, அரசியல் வராரு அப்படிங்கிற மாதிரி கருத்து பதிவுது. ஆனால் இவர் பேசுகிற கேட்க தான் நமக்கு தெரிய வரும். அடுத்து நம்ம என்னன்னு கேட்போம். கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர குடும்பம். நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. களத்துல இறங்கி களகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க. இது சொல்கிறது ஒரு கரெக்டு தான். அதாவது இப்போ சோசியல் மீடியாவில் பல விஷயங்கள் நடக்குது. அதை மற்ற பசங்களை டிக்ரேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது மற்ற பசங்களை தாழ்வாக பேசாமல் அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாம். மற்றபடி இவர் சொல்கிறது அன்பு தான் எல்லாம், அன்பாக இருக்கிற பசங்க, நல்லது செய்ய கொடுப்பேன், அதெல்லாம் ஓகே தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து என்ன சொல்லலாம்னு கேட்போம். நம்ம சொல்லியிருக்கோம், அன்பு தராங்களா அன்பே கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். ஜூலை 28ங்கிறது ஒரு சாதாரண நாள். இன்னொரு டேட், இன்னொரு நம்பர், இன்னொரு தேதி, அவ்வளவுதான். ஆனா இப்போ சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்குலாம் போகும்போது யாருக்காவது பர்த்டேனா கலர் ட்ரெஸ்ல வருவாங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ்க்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க. அன்னைக்கு நாளே அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 3வது 4வது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்பனே தெரியாது. எங்க வீட்டுல நான் கேட்டதில்லை, அவங்களும் சொன்னதில்லை. ஆனா இது உண்மைதாங்க. சரியா, எனக்கும் யாராக இருந்தாலுமே 5 6 சில பேருக்கு 50 வயசு 30 20 வயசு வரைக்குமே பிறந்தநாள் கொண்டாடிக்க மாட்டாங்க. பிறந்தநாள் எப்போன்னே தெரியாது. சில மறந்துருப்பாங்க அவங்கள பிஸியில். அது சில பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது சொல்கிறப்ப ஸ்கூலுக்கு கிளாஸ்ல கலர் ட்ரெஸ்ல பசங்க வராங்க, அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ல வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு. நான் என்னோட அக்கா கிட்ட போய் கேட்டேன், என் பர்த்டே எப்போக்கா, எனக்கும் கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு என்னோட ஆசையை அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என் அக்கா தான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட பேசி எங்க அம்மா கிட்ட பேசி ஜூலை 28 உன் பர்த்டே. அதுதான் சொல்கிறாப்புல. ஜூலை 28 அவருடைய பிறந்தநாளாக இருக்குது. அதை அவர் சொல்கிறாப்புல. அதாவது அவங்க அக்கா சொல்கிறாங்களாம். அது சில பேர் தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்கும் மறந்துருக்கலாம். அதான் சொல்கிறார் அவர். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் இந்த புது ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ என் அக்கா எப்படியோ என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பேசி ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த ஆசை சாக்லேட்னு ஒன்று வரும், 25 பைசா ஒரு சாக்லேட். அது தெரியும். இந்த சாக்லேட் எல்லாரும் 90s கிட்ஸுக்குலாம் தெரியும். அதாவது இது 4 நாள் தான், அது 4 நாள் சொல்லுவாங்க. 25 பைசா 4 நாள்பாங்க. அது அந்த ப்ளூ கலரில் எல்லோ அந்த மாதிரி ஒரு கவர், அந்த மாதிரி கவர் இருக்கும். சூப்பர் நல்லாயிருக்கும். நான்லாம் சாப்பிட்ருக்கேன்.
அதே மாதிரி அந்த தான் சொல்கிறாப்புல அவர். அது அந்த 1995, 98 அந்த மாதிரி அந்த 2000 அந்த ரேஞ்சில் வந்து இந்த சாக்லேட் ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் இது. அப்போ பர்த்டேக்கெலாம் இதெல்லாம் கொடுப்பான். நாங்கள் தலைவர் நான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி நேர்ச்சைகள் சில இடங்களில் கொடுப்பாங்க. சில ஒரு கிஃப்ட் மாதிரி சில பேர் அவங்க பிறந்தநாளும் கொடுப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அதான் சொல்கிறார். அவங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்து என்ன கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. நான் கலர் ட்ரெஸ் போட்டு முதல்ல ஸ்கூலுக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தேன், என் டீச்சர்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுத்தேன். அந்த ஒரு நாள் நான் தான் ஸ்பெஷலா இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லா. அந்த சந்தோஷத்தை என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போக 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 எனக்கு பெருசா பர்த்டேல எல்லாம் ஈடுபாடு இல்லாம போயிருச்சு. என் பர்த்டே நான் கொண்டாட அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு என் பர்த்டே நீங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெருசா கொண்டாடுறீங்கிறத பார்க்கும்போது, உங்க பர்த்டே அன்னைக்கு கூட உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. கரெக்டு தாங்க. அது அவங்க அதாவது தனுஷோடைய அந்த ஒவ்வொரு ரசிகர்களும் அப்படி தான். அஜித் ரசிகர்களாக இருந்தாலும், தளபதி ரசிகர்களாக இருந்தாலும், யாருடைய ரசிகர்களாக இருந்தாலும் தன்னுடைய பிறந்தநாளை விட அவங்களுடைய ரசிக்கக்கூடிய அந்த தலைவர்களை, அந்த ரசிக்கக்கூடிய அந்த நடிகர்களை தான் அவங்க வந்து பெருசாக அவங்களுக்கு பால் ஊற்றி அவங்க பிறந்தநாளில் சில நல்ல காரியங்கள், சில இரத்த தானங்கள், சில நல்ல காரியங்கள், சில நலத்திட்டங்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க பிறந்தநாளுக்கும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேன். நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. நன்றிங்கிற ஒரு வார்த்தையை தவிர என்னால உங்களுக்கு எதுவும் பெருசா பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இத்தனை 1000 பேர் இங்க கூடி இருக்கீங்க, ரத்தம் கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு ஒரு உன்னதமான விஷயம், எவ்வளவு புண்ணியம். இந்த புண்ணியம் எல்லாம் உங்களையும், உங்க பெற்றோர்களையும், உங்கள் சகோதர சகோதரிகளையும், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகளையும் போய் சேரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நல்ல விஷயந்தான். அதாவது ரத்த தானம் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி அவங்க ரசிகர் நினச்சி பெருமைப்படுறாப்புல, அது நல்ல விஷயந்தான். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இன்னும் எலாபரேட்டாக வேறு அடுத்த வரக்கூடிய தனுஷோட ஸ்பீச்சை நம்ம இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.